Hi friends, அனைவருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம வி வெர்ப்ஸ் பற்றி பார்த்தோம். எல்லாருக்குமே ஈஸியாக இங்கிலீஷ் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி நம்ம கிளாஸ் போயின்னு இருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனும் தமிழ்லேயே கொடுத்துட்டு இருக்கோம். எல்லாருமே வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இங்கிலீஷ்ன்றது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எல்லாராலையுமே பேச முடியும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த கிளாஸை கொடுத்துன்னு இருக்கோம். ஸோ பி வெர்ப்ஸில் நம்ம பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில், டே 1 கிளாஸில். டே 1 கிளாஸ் பார்க்காதவங்க அந்த வீடியோவை கண்டினியூட்டி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு நம்ம டே 2 கிளாஸ் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த கிளாஸை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஹேவ் வெர்ப்ஸ். ஸோ ஹேவ் எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஹேவ்னா என்கிட்ட இருக்குது, என்னிடம் இருந்தது, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரொம்ப ஈஸி தான். ஸோ ஹேவ் வெர்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னிடம் இருக்கிறது, என்னிடம் இல்லை, என்னிடம் இருந்தது, உன்னிடம் இருக்கிறது, உன்னிடம் இல்லையா, உன்னிடம் இருந்ததா, அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த ஹேவை யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ ஹேவ் வெர்ப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இதுலையும் ப்ரெசன்ட் ஃபார்ம், பாஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு 2 இருக்குது. ப்ரெசன்ட் ஃபார்மில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேவ், ஆஸ் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் ஃபார்ம் முடிஞ்சு போனது, இப்போ நடந்து முடிஞ்சு போனதை பற்றி பேசும்போது பாஸ்ட் ஃபார்ம்னு சொல்லுவோம். அங்கே நம்ம ஆட் யூஸ் பண்ணுவோம். ப்ரெசென்ட்னா இப்போ என்ன நடக்குது அதை பற்றி பேசும்போது ஹேவ் அண்ட் ஆஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே. ஹேவ் ஆஸ் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா இருக்கிறது, என்கிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும்போது நம்ம ஹேவ் அண்ட் ஆஸ் யூஸ் பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ ஹேவ் அண்ட் ஆஸ் எங்கே நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, வி, யூ, தே. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வரும்போது ஹேவ் நம்ம யூஸ் பண்ணுவோம். he, she, it. ஸோ இந்த கேரக்டர்ஸ் வரும்போது நம்ம ஆஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துலாம். ஐ ஹாவ் ஏ கார், என்னிடம் கார் இருந்தது அப்படி சொல்லும்போது ஐ ஹாவ் ஏ கார் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணலாம். ஐ ஹாவ் ஏ பைக், ஐ ஹாவ் ஏ மோட்டார் சைக்கிள். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். தே ஹாவ் ஏ கார், தே ஹாவ் ஏ கார்னா அவர்களிடம் கார் இருந்தது அப்படின்னு ஹாவ் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஈ, ஷி, இட்டுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாமா? ஈ ஆஸ் ஏ கார். ஸோ ஈ வரும்போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா ஆஸ் யூஸ் பண்ணணும். ஷி வரும்போதும் ஆஸ் யூஸ் பண்ணுவோம். சி ஆஸ் ஏ கார் இஸ் ஒன் ஆஃப் த அனதர் எக்ஸாம்பிளாக இருக்கும். சரிங்களா?